இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம், ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 5. வினோதினி இதுவரை பேசியதை கேட்டிருந்த அந்த ஒருவன், ஏண்டி உன்னை நீயே இப்படி வருத்திக்கிற பைத்தியக்காரி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொடி, உனக்கு சந்தோஷமான வாழ்க்கைனா என்ன, சொர்க்கம்னா என்ன, அதை நான் காட்டுறேன் என்று அவளை செல்லமாக கொஞ்சிக்கொண்டே அவள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவன் அவள் அடுத்து கூறியதை கேட்டு இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். கண்ணா, இன்னும் ஒரு விஷயம், நீயும் நம்ம காவியாவும் ஒரு நாள் பேசுகிறத நான் எதர்ச்சியாக கேட்டேன். அவள் உன்னை மனசார விரும்புகிறா, அது எனக்கு தெரியும்டா. ஆனாலும் அவள் சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவளுக்கு ஏற்ற கணவனா உன்னால் மட்டும்தான் இருக்க முடியும். அவள் கண்ணில் அடிக்கடி உன் மீதான ஆர்வத்தை நான் பார்த்துருக்கேன். அவள் ரொம்ப நல்லவடா, கோபப்படுவாளே தவிர அவளை மாதிரி பெண் உனக்கு மனைவியாக அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும். வினோ, என்ன உளர்ற? அவளுடைய அந்தஸ்துக்கும் என்னோட அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு இது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இனி எதுவும் பேசாத ப்ளீஸ், வா சாப்பிட்லாம். டே, என்னடா நீ? அவள் அழகா ஒல்லியா உனக்கேற்ற மாதிரி இருக்கா. என்ன மாதிரி இருந்தாலும் நீ வேண்டான்னு சொல்கிறதுல நியாயம். உன்னை விரும்புகிறவ பணத்தில் மட்டும் இல்லைடா, குணத்திலும் கோடீஸ்வரி. நீ எனக்கு எதுவும் வேண்டாம், கட்டின புடவையோட வான்னு சொன்னாலும் அவள் அதையும் செய்வா என்று அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்க, அந்த பக்கம் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவன் மனம் தானாக ஒரு கணக்கு போட புன்முறுவல் பூத்தான். பிறகு கண்ணன் வினோதினியின் வாயை மூடி அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தவன் முதலில் அழைப்பை துண்டித்தான். பிறகு அவளுக்கு உணவு எடுத்து ஊட்டிவிட இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கோமலவள்ளி தன் மகளிடம் வந்து அவளின் தலையை வருடியவர், என்னடி என்னென்னமோ பேசிட்ட? நான் உன்னை திட்டிகிட்டே இருப்பேன்தான். காரணம், மற்றவங்க உன்னை எதுவும் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் மட்டும்தான். இன்னொரு காரணம், நீ உன் உடம்பு மேலே கவனமாக இருக்க மாட்டேங்கிற. அதை நான் சொல்லக்கூடாதா? சொல்லுடி. அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவர் இறந்த பிறகு என்னால் முடியலடி. உன்னை எப்படி கரை சேர்க்க போகிறோன்னு பயம் வந்துடுச்சு. இப்படி திட்டினா நீ உன் உடம்பு மேலே கவனமாக இருப்பேன்னு தான் நான் அப்படி செய்தேன். இனி ஒரு தடவை இப்படி பேசாதடி என்று தன் மகளை அணைத்து கொள்ள அவளும் அவரை அணைத்து அழுதவள், அம்மா சரிம்மா, நானும் உன் மனதை எத்தனை தடவை கஷ்டப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிடு என்றாள். பிறகு கண்ணன் இருவரையும் சமாதானப்படுத்தி இருவரையும் சாப்பிட வைத்தவன் தன் வீட்டிற்கு கிளம்ப மீண்டும் அதே நேரம் அவரது கால் வரவே தயங்கி கொண்டே எடுத்தவன், சார் அது வினோதினி ஏதோ உளர்றா, நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க என்றதும், அவள் ஒன்றும் உளரலடா, நீ தயங்கி பேசியதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இது உன்னுடைய வாழ்க்கை, நல்ல முடிவாக எடு, அவ்வளவுதான். இல்லைனா நான் உன் விஷயத்தில் தலையிடும்படி இருக்கும். சார் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. காவியா எனக்கு தோழி மட்டும்தான், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரிடா, சரி நான் உன்னை எதுவும் சொல்லலை. இப்போ அதை விடு, அவங்க 2 பேரையும் கவனமாக பார்த்துக்கோ, புரியுதா என்றவன் அழைப்பை துண்டித்தான். அவன் ஃபோனை வைத்ததும் கண்ணனுக்கு இப்போதுதான் சீராக மூச்சு விடுவது போல் இருந்தது. சப்பா முடியலை, இந்த மனுஷங்கிட்ட நேரில் வந்தால் இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகிறாரோ தெரியல என்று நினைத்து கொண்டான். இப்படியாக 2 மாதம் கடந்து இருக்க காவியாவின் வீடு விழாகோலம் பூண்டிருந்தது. அந்த வீட்டின் தலைமகன் வெளிநாட்டில் MBA முடித்துவிட்டு இன்று தாயகம் திரும்புகிறான். அனைவரும் அவனுக்காக ஏர்போர்ட்டில் காத்திருந்தனர். இங்கே ஒருவன் தன்னவளை பார்த்து ரசித்து கொண்டிருக்க, பெண்ணவளுக்கோ யாரோ தன்னை பார்ப்பது போல் இருக்க திரும்பி பார்த்தாள்.
அங்கிருந்த குழந்தைகள், அக்கா எங்களுக்கு இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்றதும் அவளோ தன் கையில் இருந்த இனிப்புகளை அவர்களுக்கு கொடுக்க குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இவளோ தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு சிறு வயதில் நடந்த ஒரு சில விஷயங்கள் மனதில் வந்து போக அடிக்கடி தன் கனவில் வரும். அவனையும் நினைத்து பார்த்தவள், இவர் எதற்காக என் கனவில் வரணும் என்று யோசித்தவள் எதேச்சையாக தன் பக்கத்தில் பார்க்க அங்கே அடிக்கடி அவள் கனவில் வருபவனும் அழகாக வீற்றிருந்தான். அவனை பார்த்ததும் இவருக்கு இதே வேலையாக போச்சு, தினமும் கனவில் வர்றது இல்லாமல் இப்போ நேரில் வந்திருக்காரு என்று நினைத்தவள், வினோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. அவர் எங்கே நீ எங்கே? அவர் உன் கனவில் வருவதோடு சரி, உன் பக்கத்தில் வந்து உட்கார்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரொம்ப கனவு காணாதடி என்று புலம்பியவள் தன் தலையில் அடித்து கொள்ள அவளின் கையை பிடித்த ஆடவன், ரொம்ப அடிச்சுக்காதடி, இருக்கிற குட்டியோண்டு மூளையும் கலங்கிட போகுது என்று கூற அவனை விழிவிரித்து பார்த்தவள் தன் கையை கொண்டு அவன் முகத்தை தொட்டு பார்த்தவள் அவன் உண்மையாகவே அவள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான் என்று தெரிய, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? என் கனவில் வந்து என் உசுரை வாங்கினதெல்லாம் போதாதா? இப்போ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க? தயவு செய்து இங்கேருந்து போங்க என்று கண்மூடி இவள் கத்திக்கொண்டிருக்க, அவனோ கத்தாதடி ராட்சசி என்றவன் அவனின் தாடையில் இதழ் பதித்தவன் அங்கிருந்து காணாமல் போனான். வினோதினி அதில் கண் திறந்து பார்த்தவள் அங்கே யாரும் இல்லாமல் இருக்க, ஐயோ என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஒருவேளை கனவா என்று தன் தாடையை தொட்டு பார்க்க அவன் கொடுத்த இதழ் ஒற்றலின் ஈரம் இருக்க தலையில் கை வைத்து அமர்ந்தவள், இவன் என்னை முட்டாளாக்காமல் விடமாட்டா போல, வினோ உன்னை இவன் இப்படி புலம்ப வச்சிட்டானே என்று நினைத்து கொண்டாள். அங்கே விமான நிலையத்தில் ஆண்களுக்கே உரிய மிடுக்குடன் 6 அடி உயரத்தில் கருமை நிறமும் இல்லாமல் வெண்மை நிறமும் இல்லாமல் கோதுமை நிறத்தில் ஆண்களுக்கே உண்டான மிடுக்குடன் தன் மீசையை முறுக்கி கொண்டே வந்தவன் அங்கே காவியாவை பார்த்ததும் காவிக்குட்டி என்று அழைக்க இவளோ ஓடி சென்று அண்ணா என்று அவளை அணைத்து கொள்ள தன் தங்கையை அணைத்தவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்து அவளை உச்சி முகர்ந்தான். நம் கதையின் நாயகன் வினோத். பிறகு ரத்னவேலை பார்த்ததும் அப்பா என்று அவரை கட்டிக்கொண்டு அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியவன், பாட்டி அம்மா எங்கப்பா என்று கேட்க, வீட்டில் இருக்காங்கப்பா, நம்ம போகலாம் வா என்று தன் மகனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்ல அங்கே வீடு விழாக்கோலம் கொண்டிருக்க, அப்பா இதெல்லாம் தேவையா? நான் அப்படி என்ன சாதிச்சுட்டு வந்தேன்னு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சுருக்கீங்க? எல்லாம் உன் தம்பியும் தங்கையும் தான், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்றார் ரத்னவேல். அவனோ தன் தங்கையை முறைக்க, அண்ணா இதெல்லாம் கூட செய்யலைன்னா எப்படி சொல்லுங்க என்றதும் சிரித்து கொண்டே எதையாவது சொல்லி சமாளி வாழு என்று தன் வீட்டிற்கு வந்து இறங்கி தன் தாய் பாட்டி அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். பிறகு கணேசன் அவனை கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை தெரிவித்தான். தன் அத்தையை பார்த்து வணக்கம் கூறியவன், எப்படி இருக்கீங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா படிக்கிறாளா? அது என்ன வினோத் உங்கள் பொண்ணுன்னு சொல்கிற, உரிமையாக அவள் பேரை சொல்லி கேட்க மாட்டியா? நான் எதுக்கு அவள் பேரை சொல்லணும் அத்தை? அவள் பேரை ஸ்லோகம் சொல்ல ஒருத்தன் இருக்கானே, அவன் சிறப்பாக செய்வான். அப்படிதான்டா கணேசா, நீ சொல்லுடா அவள் எப்படி இருக்கா என்றதும், அவளுக்கு என்ன நல்லா இருக்காண்ணா என்று கணேசன் அவளின் நினைவில் மூழ்கினான். ஆனால் கணேசனை பார்த்த லட்சுமியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. டேய் போதும் போதும், கொஞ்சம் அடங்கு, பெரியவங்க இருக்காங்க. சரிங்கண்ணா என்று அசடு வழிந்தவன் தன் அறைக்கு சென்று தன் அத்தை மகளான விக்னேஸ்வரி என்கின்ற விக்கிக்கு அழைத்து சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான் கணேசன். காவியா, அண்ணா ஏர்போர்ட்டில் நாங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணினோம், எங்கே போனீங்க திடீர்னு என்று கேட்க அவளின் கேள்வியில் அதிர்ச்சி அடைந்தவன் தன் தந்தையை பார்க்க அவரும், ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன், எங்கப்பா போனேன்? இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு, அதான் பேசிகிட்டு இருந்தேன், அதனால் நேரம் போனதே தெரியல என்று சமாளித்தான் வினோத். தன் அன்னையின் கையால் உண்டவன் அவரின் மடியில் படுத்துக்கொண்டு அவரை கதை சொல்ல சொல்லி கேட்டவன் பிறகு தன் பாட்டியின் மடியில் படுத்துக்கொண்டு
அவரிடம் வம்பு செய்து இப்படியாக அன்றைய நாளை கழித்தான். காவிக்குட்டி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா. ஓகேடா. இவர்கள் பேசியதை கேட்ட கணேசன், எல்லாம் நல்லா இருக்காங்க, அதுலேயும் அந்த வினோதினி ரொம்பவே நல்லா இருக்கா என்று நக்கலாக கூற, யாருடா வினோதினி? ஒரு பொண்ணு குண்டா வீட்டுக்கு வருவாளே, அவ தான் அண்ணா. அவளை போய் யாருன்னு கேட்குறீங்களே? எப்படி அண்ணா உங்களால் மறக்க முடிந்தது? அவள் முகம் ஞாபகம் இல்லைன்னா கூட அவள் உருவம் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று கேலியாய் சிரிக்க, ஓஹோ அப்படியா, எனக்கு யாரையும் ஞாபகம் இல்லை. சரி, அது என்ன, ஒரு பெண்ணை பற்றி இப்படி பேசுகிற? அதெல்லாம் தப்பு, புரியுதா? எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. பாடி ஷேமிங் பண்ணுறது ரொம்ப தவறான செயல். இதை நீ மனசில் வச்சுக்கோ என்றான் வினோத்.